காணாமல் போன சமூக செயற்பாட்டாளர் முகிலனை பற்றி தகவல் தருவோருக்கு சன்மானம் அளிக்கப்படும் என்று கூறி சிபிசிஐடி போலீசார் வால் போஸ்டர்களை ஒட்டி வருகின்றனர். இது தொடர்பாக செய்தியாளர் அன்பரசு தரும் தகவல்களை கேட்கலாம். அன்பரசு, இந்த வால் போஸ்டர்ல என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முகிலன் காணாமல் போய் 1 மாதமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த வால் போஸ்டர்ல என்னென்ன விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? அன்பரசு. அதாவது விஷ்ணு, காணாமல் போன சமூக சூழலியல் செயற்பாட்டாளர் முகிலனை பற்றிய தகவல் கிடைக்கும் பட்சத்தில் சிபிசிஐடி மற்றும் காவல்துறைக்கு தகவல் தருமாறு சிபிசிஐடியினர் இந்த தற்போதிலிருந்து கோடம்பாக்கம், மாம்பலம் ஆகிய ரயில் நிலையங்களில் வால் போஸ்டர் மற்றும் துண்டு பிரசுரை ஒட்டி வருகின்றனர். கடந்த 15/2/2019 அன்று சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டிற்கு முக்கிய காரணமே தென்மண்டல ஐஜி மற்றும் டிஐஜி தான் காரணம் என ஆவணப்படத்தை அவர் வெளியிட்டிருந்தார். அன்று இரவு அவர் மகால் விரைவு ரயிலில் மதுரை செல்வதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. அவருடன் பொன்னரசு என்பவர் ராமக்கலை சேர்ந்த பொன்னரசு என்பவருடன் சென்றிருந்தார். அவரை ரயில் ஏற்றிவிட்டு இவர் ரயில் நிலையத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறார். அது வரைக்கும் தான் சிசிடிவி காட்சி பதிவாகியிருக்கிறது. அதன் பின்பாக அவர் என்ன ஆனார், எங்கு சென்றார் என்பதை பற்றிய ஒரு விவரம் இல்லை. இதைத் தொடர்ச்சியாக அரசியல் சார்ந்த மற்றும் அரசியல் சாராத இயக்கங்கள் தொடர்ச்சியாக காவலத்தில் புகார் கொடுத்து வந்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்து வந்த காவல்துறையினர் இந்த வழக்கில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்பதால் இந்த வழக்கை உடனடியாக சிபிசிஐடிக்கு மாற்றினர். கடந்த 1 மாத காலமாக இவரை பற்றி எந்த ஒரு தகவலும் தெரியாதிருப்பதால் இன்று சிபிசிஐடியினர் ரயில் நிலையங்கள், குறிப்பாக ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் போன்ற இடங்களில் சமூக செயற்பாட்டாளர் முகிலனை கண்டுபிடித்து தருமாறும் அல்லது அவரை பற்றி ஏதேனும் தகவல் தெரிந்தால் உடனடியாக சிபிசிஐடிக்கு தகவல் தெரிவிக்கும், அப்படி தகவல் தெரிவித்தால் தகுந்த சன்மானம் வழங்கப்படும் என்று வால் போஸ்டர் ஒட்டியும் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் கொடுத்து வருகின்றனர். அன்பரசு, இப்போ காவல்துறையிடமிருந்து இந்த வழக்கு சிபிசிஐடியின் வசம் சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில முகிலனை காணவில்லை அப்படின்ற இந்த வழக்கு சிபிசிஐடியின் வசம் தற்போது என்ன நிலையில் இருக்கிறது? விசாரணை எந்த அளவிற்கு சென்றிருக்கிறது? அன்பரசு. அதாவது சமூக செயற்பாட்டாளர் முகிலன் காணாமல் போனதை தொடர்ந்து பல்வேறு கட்சியினர் மற்றும் அரசியல் சாராத இயக்கங்கள் தொடர்ச்சியாக புகார் கொடுத்து வந்தனர். இந்த நிலையில் வழக்கை விசாரித்த காவல்துறையினர் அவருக்கு காணாமல் போனதை பற்றி எந்த விவரமும் சரியான முன்னேற்றம் ஏற்படவில்லை. இதை தொடர்ந்துதான் சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடியும் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு, அதாவது புகார் கொடுத்தவர்கள் மற்றும் முகிலனை சார்ந்த அவரது நண்பர்கள், உறவினர்கள், அவரது மனைவி ஆகியோர்களை சென்னையில் உள்ள சிபிசிஐடி தலைமை அலுவலகத்திற்கு வர சொல்லி விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. ஆனால் விசாரணையில் எந்தவித ஒரு முன்னேற்றமும் சரியாக செயல்பட இல்லாத பட்சத்தில் தற்போது பொதுமக்களுக்கு, அதாவது முகிலனை வேறு எங்கேயும் பார்த்தாலோ அல்லது இதற்கு முன்பாக நீங்கள் வேறு எங்கேயும் பார்த்திருந்தாலோ அதை பற்றிய தகவல் தருமாறு வால் போஸ்டர்கள் ஒட்டி வருகிறார்கள். விஷ்ணு, நன்றி அன்பரசன், உங்களுடைய தகவல்களுக்கு. காணாமல் போன சமூக செயற்பாட்டாளர் முகிலனை பற்றி தகவல் தருவோருக்கு சன்மானம் வழங்கப்படும் என்று சிபிசிஐடி போலீசார் தரப்பில் வால் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அன்பரசு வழங்க கேட்டோம்.